வெல்கம் டு another episode of நீயும் எவ்வளவு நேரம் கேமரா பிடிக்கிறேன் நான் பாக்குறேன்டா அதானே சொல்ல மாட்டேன் சரிடா வாடா சேச்சி சொல்லுங்க சேச்சி நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இல்ல அது கேன்சல் பண்ணிட்டேன் இதான் ஃபர்ஸ்ட் நீயே சொல்லிட்ட கம்பெனி ஓனரே இப்படி தடங்கல் பண்ணா எப்படி ஓனர் என்ன சொல்லி வேலை செய்யறேன்னு அதெல்லாம் சொல்றேன் ஓனர் சொல்ல மாட்டீங்களா அதான் இருக்கிறேன் யாரு சொல்லணும் அப்பர் சென்டிங்களா அதான் சொல்றேன் என்னது என்ன வடிவேல் என்ன யாரு இந்த படத்துல நீங்களா அப்பன் சென்டிடா அப்படின்னு அப்பரண்டிஸா அப்படின்னா ஆபரேஷனா அந்த மாதிரி ஸோ இன்று முதல் எங்கள் சேனலில் நானும் என் தங்கையும் அப்பர் சென்டிகளாக என் தாய்க்கு கீழே வேலை செய்கிறோம். அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லற வேலையெல்லாம் என்னை கூப்பிடாத, இந்த மாதிரி பெரிய ஏதாவது கண்டென்ட்னா மட்டும்தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸ்மால் விஷயத்துக்கெல்லாம் நீயும் டோமர் தங்கச்சியும் சாரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் எங்கள் மம்மி டீல் பண்ணுவாங்களாம். ஸோ இன்னைக்கான என்ட்ரி யாருன்னு பார்ப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தங்க தான் இன்னைக்கு சொல்ல போகிறாங்க. இவங்க இல்லை டடாய் ஏய் என்னடி கிளவின்னு கேட்டுச்சா? இல்ல சொல்லிருமா டக்குன்னு இன்ட்ரோ. எப்படி துபாயோட ஸ்லாங் பார்த்தல? வெல்கம் டு another episode of Vibe with Karthik. ஸோ ஆமா இன்னைக்கு என்ன இரு என் தாயிடம். சரிங்க இன்ட்ரோ கொடுத்துட்டோம் அப்பர் சென்டிங்லாம் வச்சு. சரி சொல்லு இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன எபிசோட் இன்னைக்கு? எனக்கே தெரியாது, நீ தான் சொல்லணும். பல நாட்களாக பல பேர் கேட்டுக்கொண்டிருந்த இந்த அவசரம் காட்டணுமா ஹோம் டூர் வீடியோ. ஹோம் டூர்னா ஃபர்ஸ்ட் எங்க அம்மா வந்து ஹோம் டூர்னோடனே நான் இப்போ எங்கேயும் கிளம்புற மைண்ட் செட்டில் இல்லைன்னாங்க. ஏன்னு கேட்டா ஹோம்னா என்னன்னு கேட்டா வீடுனாங்க. டூர்னா என்னம்மா என்ன சொன்னேன்? அதனால வீட்டு விட்டு வெளியே போறதுக்காக நான் கிளம்ப மாட்டேன், எதுவும் இருந்தாலும் வீட்டில் இருந்த மாதிரி இருந்தால் தான் நான் வருவேன்னாங்க. ஜோக் இல்ல இல்லையா? அதனால இப்போ ஹோம் டூரை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஹோம் டூர்னா அப்பயே சொல்லி கொடுத்தேன், வீட்டை சுற்றி காமிக்கிறது தான் ஹோம் டூர். அப்போ போய் காட்டு போ. நீங்கள் வந்து ஆங்கராக இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஆங்கர்னா எப்படி? சேரு அடி வாங்கி ஏமா பொல்லாட்டி கூப்பிட்டுக்கோ, உங்க தங்கச்சி கூப்பிட்டு. இந்த மாதிரி சின்ன இது பெரிய ப்ராஜெக்ட் தான்மா, வரலையா? ஓகே ஸோ நம்ம வந்து ஹோம் டூர் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்களோடத மட்டும் காமிச்சுக்கிறோம். சுங்கல் தின்றது இல்லைம்மா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூரில் எங்கள் அம்மாவோட சோஃபா. எப்போ வந்து பார்த்தீங்கனாலும் இந்த சோஃபா விட்டு நகர மாட்டாங்க. அண்ட் இந்த தலைகாணி மேண்டேட்ரியாக இருக்கணும். காலை இப்படி பெப்பர் பண்ணி ஆமாம் அதே மாதிரி அப்புறம் மேட்ச் பார்ப்பாங்க. மேட்ச் இல்லை நாடகம். இன்றைக்கி வந்து வயிற்று வாங்கி கொட்டிக்காதன்றாங்க தானே, சீரியல் பார்க்க விடாமல். ஸோ என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னா சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதே வீட்டுக்குள்ளே உட்காந்து எங்கே போக முடியும்? சுத்தி சுத்தி பாருங்க. இதுல இன்னைக்கு யாரும் பூ வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரீ எங்கே இருக்குது ரோஸு? இந்த துபாயில வந்து முதல் முறையாக ரோஸ் வச்சிருக்கோம். இப்பதான் வாங்கி கொடுத்தாங்க, அதனால வச்சிருக்கோம். சூப்பர். வாங்க உங்களோட முக்கியமான ஹாப்பி பிளேஸை கொஞ்சம் அப்படியே ஒரு மக்களுக்கு கஷ்டப்படுற பிளேஸா லைட்டா இதான் எங்களோட கிச்சன். வாவ் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். அட சை ஓபன் பண்ணு ஃப்ரிட்ஜுக்குள்ள. ஓகே ஃப்ரீசர் காலியா இருக்கு. ஃப்ரிட்ஜ் டூர்லாம் கேட்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு 2 ரேக்ல ஒன்று காலியா தான் கிடக்கு. ஸோ இதெல்லாம் எங்களோட என்னடி அடிக்கலாம் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீட்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து என் தங்கச்சியும் என் பொண்டாட்டி மெயின்டைன் பண்றதுனால இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒன்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் மாவு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸ்லாங் ஒரு மாதிரி அப்படினு வருது. ஏன் நான் ஒரு துபாய் கேர்ள் ஆக கூடாதா? ஓ நீயும் ஆகணுமா? that girl talking why I should not talk? நான் பேசண்டா. நீ இங்கிலீஷ்ல பேசுறியா? ஏய் இது ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொன்னீ. என்ன அது? பான் இந்தியா பாண்டியா. உலகத்திலே சின்ன சிங்க் வஸ்டான சிங்க் வந்து துபாய் சிங்க் தான். ஒரு குண்டா போட முடியல, கழுவ முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சோ வந்ததுல இருந்து குறை சொல்லிட்டே இருக்கா. நான் வந்து ஒரு இன்ஜினியரா இருந்தேன்னா சிங்க் பெருசா வச்சு கட்டி கொடுப்பேன் துபாயில வரவங்களுக்கு. நீ இன்ஜினியரா இருந்து கழட்டினது போதும். இவனே இன்ஜினியர் தான், இவன் கட்ட மாட்டான். நான் சிவில் இன்ஜினியர் கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை செய்றேன். நீ வந்து ஒரு சஜஷனா கொடுக்கணும். சரி, இப்போ என்னன்னா இந்த vlogல சில பல குறைகள் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து
அது பேர் என்னது ஹோம் டூர் எடுக்க தெரியாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறோம். அதனால எனக்கு என்னன்னு தெரியல, நான் பார்த்தது இல்ல முன்ன இப்போ சடனா பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தவங்க பியூட்டிஃபுல்லா வந்திருக்காங்க. ஆபீஸ்ல இருந்து வந்து ஹோம் டூருக்குனே ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. இங்க திருவுங்க. ஆமா, நான் டிஷர்ட் போட்டா அப்புறம் அவ்வளவுதான். வணக்கம். மூஞ்சில புகை தெரியும், ஏன்னா அபுதாபில வந்து இப்பதான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 120 வந்திருக்கேன். தவிர்த்திருக்கலாம். அவ்வளவுதான். இங்க வந்து நாங்க எண்ணெல்லாம் வச்சிருக்கோம். சோ என் தங்கச்சியோட ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் இங்க தான் அடுக்கி வச்சிருக்கா. இங்க பாத்திரங்கள் அடுக்கி வச்சிருக்கோம். ஆமாங்க, இவ்வளவுதான் கிச்சன்ல இருக்கு. ஸ்பூன் டம்ளர்லாம் இருந்துச்சு, ஸ்பூன்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். இங்க மத்த இட்லி பாத்திரம்லாம் அடுக்கி வச்சிருக்கோம். இதுதான் இந்த ஊர் ஸ்டவ். இந்த ஸ்டவ், இந்த வாஷிங் மிஷினும் வந்து இதுவும் அதுலயே வந்தது, அவங்களே கொடுத்தாங்க. உள்ளுக்குள்ள ஒரு லோடு துணி இருக்கு. அப்படியே அப்புறம் இது வந்துட்டு மிக்ஸி, எக் பாய்லர். ஆமாங்க. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ட்ரே, காய் வைக்கிற ட்ரே. ஓகே. இதுல வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். அதுல ஒரு பழுத்து போன அழுகி போன ஒரு பாவக்காய் இருக்கு. So that's okay. Thank you for your home tour, Moni. கிச்சன் டூர். Oh, sorry, kitchen tour. நான் கிச்சன் கொடுங்க ஒரு நிமிஷம் உங்க மைக்க. அவங்க ஹால் டீம் கிட்ட கொடுங்க. அது பொண்டாட்டிட்டு கொடு. அவ பெட்ரூம் டீம். பெட்ரூம் டீம் நீ சொல்லு. சொல்லு. என்ன சொல்லணும்? ஹாலை சுத்தி காமி. பாருங்க, இதான் ஹாலு. ஓகே. அங்க டிவி ஓடுது, மேட்ச் போட்டுருக்கான் என் பையன். சந்தோஷமா உட்காந்து எல்லாரும் பாக்குறோம். இதை விட சோகமா யாருக்கும் சொல்லுவாங்க. ஆமா, சொல்லு. அப்புறம் இங்க ஒரு சோபா, அங்க ஒரு பெட்டு. அதுதான் என் மகனும் மருமகளும் தூங்குவாங்க. சரி, ஓகே. அங்க சாமி விளக்கை சாமி கும்பிட்டோம். அவ்வளவுதான். இதான் நாங்க வாழ்ற குடும்பம். வந்துட்டே ஹோம் டூர் பண்ணுது பத்தியா. வெரி குட் மாமி. எப்படி சிஓ நாங்க எந்திரிக்க மாட்டோம்டி. ஆமா, இவ்வளவுதானாமா உங்களோட ஹோம் டூர்? ஓகே. சுத்தி காட்டினாலும் இவ்வளவுதான் இருக்கு, வேற இடத்துக்கு காட்டு. ஆமாங்க, இவ்வளவுதாங்க அவங்க சொன்ன மாதிரி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஷூ ராக்கு. அதையும் கூட காட்டணுமா? இது வந்து மளிகை சாமான் வைக்கிற பொருள். எதையோ உடச்சு போட்டேன். நான் அழகா அடிக்க வைப்பேன், எடுத்து நாலு வீட்டை அழகா படுத்துறதுக்கு நான் வந்து சாயந்தரமானா இதுங்களை வந்து சுத்தம் பண்ணிட்டே இருப்பேன். இவன் வந்து களைச்சு போட்டுறான். வாங்க நான் அவன் களைச்சு போட்டதை காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் அது. இது அவனோட பேண்ட், இது அவனோட சட்டை, அது அவன் பேக். இப்படிதான் வந்த உடனே அவுஸ் போட்டுருவான். வந்து எல்லாத்தையும் பெட்ஷீட்டை களைச்சு போட்டுருவான், எல்லாத்தையும் போட்டுருவான். இப்ப என்ன தப்பு சொல்றியா? ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா இவரும் சரி உங்க வீட்டுக்காரரும் சரி வந்தோடனே ஏங்க அதை எடுத்து அங்க வைங்க, இதை எடுத்து இங்க வைங்க, அதை எடுத்து அங்க வைங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வீடுனா அங்கங்க கலைஞ்சிருந்தாதான் அது வீடு. ஓகே. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். நோ நீட்டா இருக்கணும், அதான் வீடு. ஒருத்தி நான் பின்னாடியே வந்து உனக்கு காலையில அப்படிதான் துண்டு அங்க போட்டுருவோம், ஜட்டி இங்க போட்டுருவோம். நான் பின்னாடியே எடுத்துட்டு போய் காய போட்டுட்டு இருப்பேன். இதான் என்னோட வேலை, முதல் வேலை. அவ்வளவுதான். இது வந்து பால்கனி. இருங்க, இது வந்து பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஆமா, இந்த பக்கம் பாத்தீங்க மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரே ஒரு பெட்ரூம் இதுதான். ஒரு கனவு தான். பின்னாடி இன்னும் கொஞ்ச நாள்ல மாஸ்டர் பெட்ரூம், அப்புறம் இந்த பெட்ரூம், அந்த பெட்ரூம்னு 2-3 பெட்ரூம்லாம் சொல்லுவோம்ல. அவ்வளவுதான், இந்த பெட்ரூம். அதுக்கப்புறம் இங்க வந்து பால்கனி. ரூம் பெருசா வச்சுட்டு பால்கனி குட்டியா வச்சிருக்கேன். இதுதான் பால்கனி. பால்கனி வந்து ரொம்ப பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க துபாய்ல. ஆனா எங்க உட்கார முடியல, வேர்க்குது. ஆனா அடுத்து இங்க சில கபோர்ட்ஸ் இருக்கு. இங்க சில கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க கொஞ்சம் கபோர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த கபோர்ட்ஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் ட்ரெஸ்ஸுங்க விடுங்க. இந்த ஒரு இருக்கு இல்லைங்க, இது வந்து அவனோட ரேக், கார்த்திகேயனோட. இது ஒண்ணு மட்டும் தாங்க என்னோட ரேக். அசிங்கமா இருக்கும். இதுவும் இது ஒண்ணுதானா? இதுவும் ஆக்குபைடா? எல்லாமே இந்த இவ்ளோ பெரிய கபோர்ட்ல எனக்கு இவ்ளோ ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது கொடுத்திருக்காங்க. ஓ, பாவப்பட்ட அதுவும் கொடுத்திருக்கீங்களா? ஆமா. இது வந்து எங்களோட ட்ராலிகள் வைக்கவே பத்தல. ஆமா, அதனால இத அடைச்சிட்டாங்க. எல்லாரும் அசிங்கமா கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன வீடு இது இவ்வளவு கட்ராவியா இருக்கு அப்படி சொல்லி. எப்ப வீடுனா அப்படிதான் இருக்கும். இது வந்து இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போறேன். எங்க ரேக்குக்கும் அவனோட ரேக்குக்கும் டிஃபரன்ஸ். அங்க பாத்தீங்களா எப்படி கலந்து ஒரு குடும்பத்துல இப்படி பிரிச்சு பேசுறீங்க நீ எல்லாம். வாடங்க, நான் மடிச்சு வைப்பேன். இது என் ஹஸ்பண்ட் அழகா அயர்ன் பண்ணி ஹேங்கர்ல போட்டுட்டு போயிருக்காப்ல. இது என்னோட ரேக். என்ன இவங்க ரேக் ரொம்ப நீட்டா இருக்கு फ्रेंड्स. நான் இவனுக்கு மடிச்சு வைப்பேன். காலையில வந்து ஒண்ணொண்ணா கலச்சு போட்டுருவான். அதனால இவனுக்கு என்னால மடிக்க முடியல. இப்போ இங்க வாஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பாத் டப், அவ்வளவுதான். சில அழுக்கு துணிகள்லாம் இருக்கு, அதனால காட்ட முடியாது. என்ன ஒரு ஹோம் டூர் எடுக்கிறேன்னு ஒரு அப்புறம் இது வந்துட்டு சும்மா மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம். இது எங்க அண்ணி மேக்கப் ஐட்டம். ஒரு பை தான் என்னோட வேலை.
என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா கார்த்திகேயன். இந்த தாட்டி போய் நான் நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு. ஓகே. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் யூஸ்டு க்ளோத்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சோ அவ்வளவுதாங்க எங்க ஹோம் டூர் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இதுதான் எங்க வீட்டோட ஹோம் டூர். வீட்டோட ஹோம் டூரா? இது எங்க ஹோம் டூர் வீடு. ஹோம் டூர் வீடு. ஓகே. ஸோ ஆமாம், நிறைய பேரோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து 1 பெட்ரூமில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வருது. நானும் பார்த்துட்ருக்கேன். நாங்கள் பெருசாக வளர்ந்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், இந்த ஒரு என்வரான்மெண்ட்டில் தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்தோம். ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் அ பிக், ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரில. எத்தனை 6 பேர் இருந்தோமா அந்த வீட்டில்? 5 பேர். பாட்டி? அதான் நம்ம 4 பேர், பாட்டி 5 பேர். ஸோ எங்களோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு 2 ரூம் அந்த இதுலேயே வந்து வாழ்ந்து பழகிட்டோம். அண்ட் இப்போ வந்து நிறைய கொஷின்ஸ் எனக்கு அது வந்து ஏன் அப்படி இருக்க முடியாதா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொண்டு வருது. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில துபாயோட காஸ்ட் ஆஃப் லிவிங் என்ன அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் இருக்க பெட்ரூமுக்கு 1 பெட்ரூமோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு வந்து 55,000 dirhams, which is நம்ம ஊர் கணக்குக்கு பர் மந்த்துக்கு என்ன பே பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 Indian rupees வந்து ரெண்ட்டாக பே பண்ணுறோம். இது எப்படின்னா அது வந்து வெறும் ரெண்ட்டுக்கு, அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் வந்து தனி, ஏசிக்கு பில் தனி. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து துபாயில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலே வந்து மேடம் வந்து ஓடிலான்னு பார்க்குறாங்க, எதுக்கு நம்மளால் வந்து இவங்களுக்கு அதிக செலவு அப்படின்ட்டு. அதுதான் வந்து இவங்க மெயினாக இந்தியா போயிருக்கணுன்றதுக்கு ரீசன். சில டைம் நான் வந்து ஈவினிங் வந்து பார்த்தா ஏசி போடாமல் இருக்கும். ஏன்னு கேட்டால் கரண்ட் பில்லை மிச்சம் பிடிக்கிறாங்களாம். ஸோ ஆமாம். ஸோ பர் மந்த் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து ஆவரேஜாக 2 lakhs எல்லா எக்ஸ்பென்சஸ் மட்டும், அதாவது ஃபுட் இல்லாமையே வந்து எங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு ஒன்றா இருக்கணுன்றது தான் ஆசை. அதனால தான் வந்து இப்படி. இதே வந்து நாங்கள் ஸ்டூடியோ எடுத்தோம் இதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். பட் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் வந்து ஓகே ஃபைன். மொத்தம் வந்து துபாயில் வந்து 2 கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பெட் ஸ்பேஸில் தங்கி மந்த்லி சேலரியில் ஒரு 80% இல்லை 70% வந்து இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்து ஃபேமிலி அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கான தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறது. இன்னொன்று, யார் வந்து இங்கே ஃபேமிலி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ்னு பெருசாக எதுவும் இருக்காது என்னை பொறுத்த வரையும், என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். பிகாஸ் அவங்களோட மொத்த எக்ஸ்பென்சஸுமே ரெண்ட்டே வந்து சேலரியோட 50 to 60% ஆக்குபை பண்ணிக்கும். அப்புறம் இங்கே ஃபுட்டு, பெட்ரோல், என்டர்டெயின்மெண்ட்டு, இஎம்ஐஸு அது இதுன்ட்டு சொல்லப்போனால் நம்மளோட 90 to 95% இங்கே எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சிடும். எனக்கும் வந்து 2 பெட்ரூமில் எல்லாத்தையும் வச்சு பார்க்கணுன்னு ஆசை தான். கூடிய சீக்கிரம் வந்து பண்ணுறோம் யாமி. அதுக்கான உழைப்பும் அதுக்கான வேண்டுதலும் போய்ட்டுருக்கு. நாமி பண்ணிடுவோமா? அடுத்து 2 பெட்ரூம் ஹோம் டூரில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் கல்யாணம் ஆகி இன்னும் வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வரல. பிகாஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ஒன்று ப்ரியாரிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி சிலர்கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வரும், ப்ரோ நீங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கனால அது அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்ருக்காங்க, அதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சில துபாய் நண்பர்களே எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி சேவிங்ஸ்னு ஒன்று இல்லை அப்படின்ற சேவிங்ஸ் ஒன்று பெருசாக நம்மளால் வந்து ஃபேமிலிங்க வச்சா சேவ் பண்ண முடியாது. இல்லைனா 2 பேருமே ஒர்க் போகணும். 2 பேருமே ஒர்க் போனாலுமே வந்து நான் சொன்ன மாதிரி 70 to 80% வந்து இங்கே இருக்க எக்ஸ்பென்சஸே கவர் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பர் மந்த்து ஃபுட்டு அது இதுன்னு ரூம் ரெண்ட்டு எல்லாமே சேர்த்தியே வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 2.5 lakhs கிட்ட வந்துடும் இந்தியன் மணிக்கு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா நானும் மாப்பிள்ளையும் ஷேர் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம்.